கிறிஸ்துவுக்குள் அன்பான காலைக்கதிர் நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இந்த நாளில் இயேசுனிதான் நாமத்தில் உங்களோடு கூட இணையதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளில் நமக்கு வருகிற வாக்கு தத்தம் அல்லது அறிவுரை எங்கிருந்து அப்படின்னு சொன்னா, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 29வது வசனம். நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்திரத்தை விளங்க பண்ணுகிறான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அதில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், நீடிய சாந்தம் உள்ளவன் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். ஒரு குட்டி கதையோடு கூட உங்களோடு கூட இணையலாம் ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னு சொன்னால், 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த செங்கிஸ்கான் என்ற மங்கோலிய இனத்து அல்லது ராஜா ஒருவர் என்ன செஞ்சார்னு சொன்னால், வேட்டையாடுவதில் ரொம்ப மிகவும் ஆர்வம் கொண்டவர். ஒரு நாள் வேட்டைக்கு போகிறாங்க. வேட்டைக்கு போகும்பொழுது என்ன ஆச்சுன்னு சொன்னால், அவரோடு போன அவருடைய வீரர்கள் என்ன செஞ்சாங்க, அவரோடு கூட படை வீரர்கள் என்ன செஞ்சாங்க, போனாங்க. அன்றைக்கி அவங்களால இன்னும் வேட்டையாட முடியல. சரி அப்படின்னு வந்துட்டாங்க. மறுநாள் யோசித்தாரு, இன்னைக்கு நம்ம வீரர்களோடு போக வேண்டாம், பால்கன் என்ற அந்த வேட்டையாடுகிற பறவையோடு கூட போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த பறவையோடு எடுத்துக்கிட்டு அவர் போகிறாரு. அது ரொம்ப கோடை காலமாக இருந்ததுனால அவங்களுக்கு போய் கொஞ்ச நேரத்தில் அவங்க எடுத்து சென்ற தண்ணி முடிஞ்சிருச்சு. அப்போ தண்ணி ரொம்ப தாகமாக இருந்துச்சு அவருக்கு. அப்போ ரொம்ப தாகமாக இருந்த உடனே என்ன பண்ண, தண்ணி தேடி அலையிறாங்க. தண்ணி தேடி அலைஞ்சும் போது ஒரு சின்ன பாறையில் கொஞ்சோல தண்ணி அப்படியே ஓடிட்டு இருக்கு. விழுந்த உடனே என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், தன்னிட்ட இருக்கிற அந்த பாட்டில், யூஸ் பண்ண அந்த பாட்டிலை வச்சு அந்த தண்ணியை பிடிக்கிறாரு. அதை பிடிச்சிட்டு குடிக்கலான்னு போகும்போது அந்த பறவை வந்து அப்படியே தட்டி விட்டுருது. அவருக்கு அந்த பறவையை ரொம்ப பிடிக்கும், அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னு சொன்னால், அது அவங்க வேட்டையாட போகும்போதெல்லாம் கூட வந்து அவங்களுக்கு ரொம்ப உதவி செய்கிற ஒரு பறவை. அப்போ அது தட்டி விட்டோடனே, சரி ஏன் தெரியும், ஒருவேளை அதுக்கும் தண்ணி தாக எடுக்குதோ இன்னும் தெரியல அப்படின்னு சொல்லி அதுலேருந்து தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிருச்சு. உடனே திருப்பி என்ன செய்கிறாரு, அது ரொம்ப கொஞ்சமாக ஒரு நூல் போல் வர தண்ணியை பிடிச்சி, அது ரொம்ப பொறுமை வேணும் இல்லை, அதை பிடிச்சி குடிக்கலாம். ரொம்ப தாகமாக இருக்குது, நினச்சி பாருங்கள் அந்த சுச்சுவேஷனை. அப்படியே குடிக்கலாம் அப்படின்ட்டு அவர் எடுக்கும் பொழுது திருப்பி என்ன செய்யுதுன்னா அந்த பறவை தட்டி விடுது. இவருக்கு என்னடா இது இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி, சரி இந்த தடவை அவர் என்ன செஞ்சிட்டாரு, மன்னிச்சு விட்டுட்டு 3ஆவது தடவை தன்னுடைய பாட்டில் என்ன செய்யறேன்னா அந்த குவளையில் தண்ணியை பிடிக்கிறாரு. திருப்பி அவர் பிடிச்சி அதை திருப்பி குடிக்க போகும் பொழுது, சரி இந்த தடவை குடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாதுகாப்போடு குடிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன நினச்சார் அப்படின்னு சொன்னால், தன் கையில் இருக்கிற அந்த வாளை கையில் வச்சுக்கிட்டாரு. ஒருவேளை அது வந்து தட்டி விட வந்துச்சுன்னா என்ன செய்யலாம், அதை நம்ம இன்னைக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்து குடிக்கிறாரு. அதே போல் என்ன செய்யணும், திருப்பி குடிக்க போகும்போது பறவை தட்டி விட வந்தோடனே இவர் கோவம். ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அது ரொம்ப வேகமாக வர தண்ணி இல்லை, இல்லை பைப்பை திறந்த உடனே வர தண்ணி இல்லை. அதனால் என்ன செய்கிறேன்னா, இந்த தடவை கத்தி அப்படியே வால் என்ன செய்கிறாரு, அப்படி சைடாக அப்படி பண்ணும்போது அந்த பறவையோட மார்பகத்தை லைட்டாக கிழித்து பறவை மறித்து போகுது. சரிங்களா, அவருக்கு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை அவர் பிடிச்சி குடிக்கல. இந்த பறவை ஏன் இப்படி பண்ணிச்சுன்னொடனே அந்த டென்ஷன்லேயே தண்ணி திருப்பியும் போயிடுச்சு. அது திருப்பி பிடிக்க அவர் சோறுப்பட்டு, சரி இந்த தண்ணி எங்கே தான் வருது, டைரெக்டாக அங்கே போய் நம்ம குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த தண்ணி டைரெக்டாக வர இடத்துக்கு மேலே ஏறி போய் பார்க்குறாரு. அங்கே பார்த்துச்சுன்னா ஒரு விஷ பாம்பு என்ன செஞ்சுன்னா செத்து கிடக்குது அந்த தண்ணிக்குள்ளே. அப்போ தான் அவருக்கு ரொம்ப புரிஞ்சிச்சான், ஏன் இந்த பறவை நம்மளை குடிக்க விடாமல் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி. அவருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு, இந்த பறவையை நம்ம சாகடிச்சிட்டுமே அப்படின்னு சொல்லி. அவர் என்ன செஞ்சார்னா, அந்த பறவையை என்ன செஞ்சார், தன்னுடைய நாட்டுக்கு திருப்பி எடுத்துகிட்டு போகிறாரு. அதை எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு என்ன செய்கிறார், அதுக்கு ஒரு கல்லறை மாதிரி வச்சுட்டு அதில் அவர் எழுதி வைக்கிறாரு. அவர் என்ன எழுதி வச்சுருந்தான்னு சொன்னால், அது கோபத்தில் செய்த சில காரியங்கள் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், சில இடத்துல விரும்பாத நம்முடைய காரியம், நம்ம விரும்பாத காரியத்தை நம்ம நண்பன் செய்தா அப்படின்னு சொன்னால் கூட நம்ம என்ன செஞ்சோம்மா, அதை பொறுத்துக்கணும், தாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை எழுதி வச்சுருந்தாராம். அடுத்தது என்ன எழுதி வச்சுருந்தார் அப்படின்னு சொன்னால், நம்ம எதை செய்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்க ஒரு காரியத்தை நமக்கு செய்கிறாங்க இல்லை தடை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணுமா, யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பறவையை புதைச்ச இடத்துல அவர் எழுதி வச்சார். ஏன்னு சொன்னால், அவர் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அல்ல இப்போ யோசித்தார்ல, அங்கே என்ன பிரச்சனையாக இருக்கும், தண்ணி எங்கே வந்து வருது ஏன் அப்படின்னு கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருந்திருந்தா கூட என்ன செஞ்சுருக்கலாம், அவர் அந்த ஒரு வேட்டையாடுகிற ஒரு பறவையை இழந்திருக்க வேண்டாம். ஆனால் எப்போவுமே நம்ம சில நேரத்தில் நம்ம நினச்சிக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால்,
நம்ம எடுக்கிற அவசர முடிவுகள் அல்லது நம்ம படுகிற கோபங்கள் என்ன செஞ்சிருன்னு சொன்னால் சில நல்ல உறவுகளை நம்ம என்ன செஞ்சிடோமா, பிரிச்சிருமா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு நமக்கு வசனம், சாலமோன் ஞானி சொல்கிற என்ன வசனம் பாருங்க, நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான் அப்படின்னு சொல்கிறாரு. முற்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான். எப்படி அந்த ராஜா கோபம் வந்துருச்சு, எத்தனை நேரம் 2 நேரம் தட்டி விட்டதுனால அவர் இருந்த சூழ்நிலைக்கு என்னது, யாராக இருந்தாலும் எல்லா மனுஷருக்கும் அது இருக்கும். இல்லை, தாகமாக இருக்கிற நேரம் தண்ணியை ஒரு தடவை தட்டி விட்டாலே கோபம் வரும், 2-3 தடவைன்னும் போது கண்டிப்பாக. ஆனால் அதையும் நம்ம என்ன செய்யணுமா, பொறுமையாக கையாளணும் ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா சாத்தான் இந்த காலகட்டங்களில் நமக்கு அதை பொறுமைன்ற ஒரு வார்த்தையை என்ன செஞ்சிடறான், நம்மகிட்ட இருந்து எடுத்து போடுறான். அவசர உலகத்தில் வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் பொறுமை ரொம்ப அவசியம். நிறைய நேரங்களில் நமக்கு சில நேரம் நமக்கு அது ரொம்ப அவசியம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது நமக்கு ஆபத்தாக இருக்கும்னு சொல்லி ஒரு வேளை ஆண்டவர் செய்ய மாட்டார், நமக்கு அதை தரமாட்டாங்க. உடனே என்ன செய்வோம், நம்ம ஆண்டவர் மேலே கோவப்பட்டு இந்த ஆண்டவரே பார்க்குறதே இல்லை, கண்ணே இல்லை அப்படின்னா நம்ம நிறைய காரியங்களை சொல்லுவோம். அவரை விட்டு என்ன செய்வோம், ஜெபிக்கிறத நிறுத்துவோம், வேத வாசிக்கிறத நிறுத்துவோம், மற்றவங்கள்ட்ட அன்பாக இருக்கிறத குறைச்சிக்கிறோம். நிறைய காரியங்கள் நம்ம பின்வாங்கி போயிடுவோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம ஆவியின் கனிகளில் கூட சொல்ல நீடிய சாந்தம் உள்ள ஆண்டவர் உங்கள் மேலே என் மேலே எவ்வளோ நீடிய சாந்தம் உள்ள நீடிய பொறுமை உள்ள, எப்படியாச்சும் நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, நீங்களும் நானும் திருந்திருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே இருக்கிறாரு பார்த்தீங்களா. அந்த குணாதிசயத்தை அவரை பின்பற்றுகளாக உங்களிடத்துல என்னத்தை அவர் எதிர்பார்க்கிறார். அதனால தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறாருன்னா நமக்கு நாட்களை கூட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். அதை நம்ம உணர்ந்துகளாக ஜீவிப்போம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய கோபத்திலிருந்து காரியங்களை செய்யாதபடிக்கு நிதானத்தோடு எப்படி செய்யணுமா, நீடிய சாந்தமுள்ள புத்திமான் மகா புத்திமானாக மாறுவதற்கு பெரிய ஒரு அந்த குவாலிஃபிகேஷனுக்கு என்னது, நமக்கு நீடிய சாந்தம் ரொம்ப அவசியம். நீங்கள் புத்திமான மாற ஆசைப்படுறீங்களா, ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க ஆவின் கனியத்தில் நீடிய சாந்தம் உள்ளவாக இருப்போம். நம்ம என்ன செய்வோம், புத்திமானமாக இருந்து சாத்தானை எதிர்த்து நிற்க தேவபலனை பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு பலத்தை தாங்க சாமி, பொறுமையை கட்டளையிடுங்க ராஜா. சில காரியங்களை உடனே நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உம்மிடத்திலிருந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் நீர் எங்களுக்கு எந்த காரியம் செய்தாலும் அது நன்மைக்கான காரியங்களாக இருக்கும். ஒருவேளை பதில் வராத சில ஜெபங்கள் இருக்குமானாலும் அதிலும் நீர் நன்மை வைத்திருக்கிறேன் நாங்கள் விசுவாசிக்கிறோம் சாமி. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஒருவேளை அவங்களுக்கு கூட ஆண்டவரே அநேக காரியங்களை குறித்து அவசரத்தோடு காத்து கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோடு கூட நீங்கள் இடைப்படுங்க ராஜா. உங்களுடைய ஆவியானவர்களோடு கூட இடைப்பட்டு ஆண்டவரே எல்லாவற்றையும் ஏற்ற காலத்திலே ஆண்டவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு நன்மையாய் செய்வீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் சாமி. அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிற அதை பற்றி கொண்டு மையே நோக்கி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. விசேஷமாக இந்த அவசர உலகத்தில் வாழ்கிற எங்களுக்கு ஆண்டவரே நீடிய சாந்தமுள்ள குணத்தை எங்களுக்கு தாங்க சாமி. நாங்கள் மகா புத்திமான்களாக இருந்து எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக செய்யவும் சாத்தானை எதிர்த்து நிற்க பலத்தை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமேன் ஆமேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.